Sweet greetings. This is Johnson. Welcome to Join English. தேடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும். இந்த லெசன் கூட நம்ம இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த கிளாஸ் இருக்கும். இதுவும் ஒரு வகையான தேடல் தான். ஆங்கிலத்தை ஈஸியாக நம்ம பேச கற்றுக்கணும், மற்றவங்ககிட்ட பயம் இல்லாமல் பேசணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படிங்கிற ஒரு வகையான தேடல். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினச்சி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம புதுசாக ஒரு பர்சனை சந்திக்கும் பொழுது அவங்ககிட்ட அவங்களுடைய பேரை கேட்குறதுக்கு முன்னால் நாம் நம்மளுடைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேரை கேட்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம பேரை சொல்வதற்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஐ எம் ஜான்சன். நாம் செய்யக்கூடிய வேலையை சொல்வதற்காக ஐ எம் அ டீச்சர். இப்போது அவங்களுடைய பெயரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மே ஐ நோ யுவர் நேம், நான் உங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ளலாமா? இல்லைன்னா நம்ம இப்படி கூட கேட்கலாம், யுவர் குட் நேம் ப்ளீஸ். அதாவது உங்களுடைய நல்ல அழகான பெயரை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்பதற்காக இதையும் பயன்படுத்தலாம். வாட்ஸ் யுவர் நேம், உங்களோட பேர் என்ன, இப்படி கூட நாம் கேட்கலாம். அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்பதற்காக வேர் ஆர் யூ கோயிங். அடுத்த சென்டென்ஸு நாம் மற்றவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சு நாமளே வாலண்டியராக போய் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்பதற்காக டு யூ நீட் எனிதிங். ஒன்ஸ் அகைன், டு யூ நீட் எனிதிங். இல்லைன்னா நாம் இந்த வகையில் கூட கேட்கலாம். எப்படி அப்படின்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் எப்படி உங்களுக்கு உதவ வேண்டும், அதாவது நான் எந்த வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பதற்காக இந்த கொஸ்டினை கேட்கலாம். எப்படின்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. அடுத்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை நம்ம எப்போ முடிக்கணும் அப்படின்னு கேட்பதற்காக தான் இந்த சென்டென்ஸு. when should I finish this job, இந்த வேலையை நான் எப்பொழுது முடிக்க வேண்டும். when should I finish this job. அடுத்து உங்களுக்காக இதை பண்ணுறதில்ல இல்லை அதை பண்ணுறதில்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் so proud to do this work for you, நான் இந்த வேலையை உங்களுக்காக செய்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஐ எம் so proud to do this work for you. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் புதுசாக ஒருத்தரை பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னால் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் எப்படி ஒரு சென்டென்ஸில் வெளிப்படுத்துவது அப்படின்னா ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் எல்ஸ், உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன். ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் எல்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்பதற்காக வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட், இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இதுவே நாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை எரிச்சல் விட்டுற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம கடுப்பில் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா why are you talking like this, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, why are you talking like this. அடுத்து are you irritating me, நீங்கள் என்னை எரிச்சல் விட்டுறீங்களா, are you irritating me. அடுத்து நமது நண்பர்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ அவங்க கூட இருக்கிறவங்கள பற்றி இவங்க யார், இவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அதை எந்த மாதிரி நம்ம பேசி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் ஹீ, இவர் யார், ஹூ இஸ் ஹீ. அடுத்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்காக வாட் இஸ் ஹீ, அவர் என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் ஹீ. அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹீ இஸ் அ மியூசிஷியன், அவர் ஒரு இசைக்கலைஞர். ஹீ இஸ் அ மியூசிஷியன். அடுத்து அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் எந்த மாதிரியானவர் பழகிறதுக்கு அப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் ஹீ, அவர் எந்த வகையான நபர், வாட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் ஹீ. அவர் கூச்சமுள்ள அளப்பா, எடுத்த உடனே யார்கிட்டையும் பேசிட மாட்டார், அந்த மாதிரி சொல்லணும் இல்லையா, அதுக்காக இந்த சென்டென்ஸு. ஹீ இஸ் ரிசர்வ்டு பை நேச்சர், அவர் இயற்கையாகவே கூச்சமுள்ள நபர், அவர் மனம் விட்டு பழகாத நபர், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. ஹீ இஸ் ரிசர்வ்டு பை நேச்சர். இல்லை அவர் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளப்பா,
அப்படி சொல்லணும் அப்படின்னா he is outspoken. அவர் வெளிப்படையாக பேசுகிறவர். he is outspoken. இந்த மாதிரி நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸாக சூஸ் பண்ணணும். எதுக்காக சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, இது போல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் உங்களுக்கு பெரிய வகையில் உதவி செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் அவர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்போக்கன் நாலேஜ். சக்ஸஸ் இஸ் நியர் யூ, ஸோ ட்ரை இட் as well as you can definitely get success. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.